இயேசுவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் விசுவாசத்தில் வளர என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நாம் புனித அகுஸ்தினாதருடைய நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் நார்த் ஆப்பிரிக்காவில் அல்ஜீரியா நாட்டில் தகாஸ்தே என்ற ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் பேட்ரிக். இவர் வசதியான குடும்பத்தை சேராதாக இருந்தாலும் அந்த காலத்தில் ரோமை பேரரசின் கீழ் இவர் வேலை செய்து வந்தார். இவருடைய தாயார் மோனிகா. இவரும் புனிதராக மாறுகிறார். இவருடைய நினைவு விழாவை நாம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நாம் கொண்டாடுகிறோம். இவருடைய ஜெபத்தால் தான் அகுஸ்தினார் மனம் மாறியதாக நாம் பார்க்கிறோம். இவருடைய தந்தை பேட்ரிக் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர். எனவே அகுஸ்தினாதர் இவருக்கு பிறகு பிறந்த அவருடைய சகோதரர் மற்றும் சகோதரி, இந்த மூவரையுமே இவர் திருமுழுக்கு பெற அனுமதிக்கவில்லை. ஆனாலும் மோனிகா அம்மாள் அகுஸ்தினாதர் மற்றும் 2 குழந்தைகளுக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தி, மறை உண்மைகள், மறைக்கல்வி போன்றவற்றை கற்பித்து வருகிறார். இருந்தாலும் அகுஸ்தினாதர் சிறு வயதில் குறும்புத்தனமான பிள்ளையாக இருந்தார். எவ்வாறு எனில், ஒரு முறை தம்முடைய நண்பர்களோடு பக்கத்து வீட்டில் சென்று அங்கே இருக்கிற பேரிக்காயை பறித்து திருடி உண்டதாக கூறுகிறார். இது அவர் பசியால் அல்ல, அல்லது பேரிக்காய் நன்றாக இனிப்பூட்டதாக இருந்ததாலும் அல்ல, மாறாக குறும்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த செயலை அவர் செய்தாராம். ஆனால் அகுஸ்தினாதர் சிறு வயதில் மிகவும் அறிவு தெளிவு பெற்றவராய் இருந்தார். நன்றாக படிக்கக்கூடிய திறமை பெற்றிருந்தார். எனவே அவர் பிறந்த ஊராக தகாஸ்தே என்ற ஊருக்கு அருகில் இருக்கிற கார்த்தே என்ற ஊரில் அவரை படிப்பதற்கு அவருடைய தந்தை ஆவணம் செய்கிறார். ஆனால் அவருடைய தந்தை விரைவாக இறந்து விடுகிறார். இருந்தாலும் மற்றொரு பணக்காரர் அகுஸ்தினாதருக்கு பண உதவி செய்து அந்த இடத்தில் கர்த்தாக் என்ற ஊரில் சென்று படிக்க ஆவணம் செய்கிறார். ஆனால் அகுஸ்தினாதர் அந்த இடத்திற்கு சென்றவுடனே தம்முடைய பல நண்பர்களோடு சேர்ந்து தவறான பழக்க வழக்கங்களுக்கு தம்மை ஆட்படுத்திக் கொள்கிறார். எவ்வாறெனில், அவர் தம் 19வது வயதிலே ஒரு பெண்ணை காதலித்து அவரோடு சேர்ந்து ஒரு மகனையும் அவர் பெற்றெடுக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் படிப்பதில் ஆர்வம் கொண்டும் இருந்தார். எனவே அப்போது அவர் சிசெரோஸ் அவர் எழுதிய ஹோர்டென்சியுஸ் என்ற புத்தகத்தை அவர் வாசிக்கிறார். இந்த புத்தகம் ஞானத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை தருகிறது. ஆனால் இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு அகுஸ்தினாதருக்கு கிறிஸ்துவ மதத்தில் மீது இருக்கிற நம்பிக்கையை சற்று இழந்தவராக காணப்பட்டார். சிறப்பாக அவர் பழைய ஏற்பாட்டு நூலை வாசிக்கிற போது இந்த பழைய ஏற்பாட்டில் அதிகமாக வன்முறையை நான் காண்கிறேன், மேலும் இது குழப்பத்தை தருகிறது என்று தம்முடைய கருத்தை அவர் தெரிவிக்கிறார். பிறகு மானிக்கெயிசம் என்கிற ஒரு மதத்தை அவர் கண்டுகொள்கிறார். இந்த மதம் ஒளிக்கும் இருளுக்கும் இடையே ஒரு போராட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு போராட்டத்தை இந்த உலகில் இருக்கிறது என்று கற்றுத்தருகிறது. அகுஸ்தினாதர் இந்த மதத்தை பின்பற்றாவிட்டாலும் இந்த மதம் போதித்த கொள்கைகளை அதிகமாக வாசித்தார். இந்த மதமும் ஞானத்திற்கு முக்கியத்துவத்தை தருகிறது. எனவே ஒரு முறை இந்த மதத்தை தோற்றுவித்த ஃபவுஸ்டிஸ் என்பவரை சென்று சந்திக்கிறார். ஆனால் இவருடைய சந்திப்பு பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. ஏனென்றால் அகுஸ்தினாதருடைய கருத்துப்படி இந்த மதத்தின் தலைவராக இருந்த ஃபவுஸ்டிஸ் அவர் ஞானத்தில் குறைவானவராக அவர் காணப்பட்டார். பிறகு தம்முடைய படிப்பை முடித்துவிட்டு தம்முடைய சொந்த ஊரான தகாஸ்தேவுக்கு அவர் வருகிறார். சொந்த ஊரில் அந்த ஊரில் அவர் பள்ளியில் மாணவர்களுக்கு இலக்கணத்தை கற்றுத்தருகிற ஆசிரியராக மாறுகிறார். ஆனால் சில நாட்களிலே அவர் படித்த ஊரிலிருந்து கர்த்தாக் என்ற ஊரிலிருந்து அவர் அழைப்பு விடுத்து அந்த பள்ளியில் ரெட்டாரிக் டீச்சர், எவ்வாறு உரையை நிகழ்த்துவது, எவ்வாறு மக்களோடு பேசுவது போன்றவற்றை கற்றுத்தருகிற ஆசிரியராக மாறுகிறார். பிறகு ரோமிலிருந்து அவருக்கு அழைப்பு எடுக்கிறது. இந்த அழைப்பை அவர் பெரிய ஹானராக அவர் கருதி ரோமுக்கு செல்கிறார். ஆனால் ரோமில் அவர் கற்றுக் கொடுத்த மாணவர்கள் அவருக்கு தகுந்த சன்மானத்தை தரவில்லை. டியூஷன் ஃபீஸை சரியாக தராததால் ஏமாற்றம் அடைகிறார். ஆனால் அவருக்கு பிறகு மிலானிலிருந்து ஒரு அழைப்பு எடுக்கிறது. மிலானுக்கு சென்று அங்கே ஆசிரிய பணி அவர் செய்கிறார். அந்த இடத்தில்தான் அப்போது மிலானில் ஆயராக இருந்த பிறகு புனிதராக மாறிய புனித அம்புரோசியாருடைய பழக்கம் ஏற்படுகிறது. அம்புரோசியார் ஆலயத்தில் போதிக்கிற போதெல்லாம் அந்த போதனையால் அகுஸ்தினாதர் தொடப்படுகிறார். அம்புரோசியாரும் அதை கவனிக்கிறார். அகுஸ்தினாதர் தம்முடைய போதனையை கவனிக்கிறார். தம்மிடம் நெருக்கமாக பழக விரும்புகிறார் என்பதை கணித்த அம்புரோசியார் அகுஸ்தினாதரோடு நெருங்கி பழகுகிறார்.
பிறகு அகஸ்திநாதரை விவிலியத்தை வாசிக்க தூண்டுகிறார். பழைய ஏற்பாட்டை எவ்வாறு வாசிப்பது, அதில் இருக்கிற இந்த வன்முறை சம்பவங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதை பற்றியெல்லாம் அகஸ்திநாதருக்கு அம்ப்ரோசியார் சொல்லித் தருகிறார். பிறகு அவர் விவிலியத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு முறை அகஸ்திநாதர் ஒரு தோட்டத்தில் இருக்கிற போது ஒரு சிறு பிள்ளையுடைய குரலை அவர் கேட்கிறார். அந்த சிறு பிள்ளையுடைய குரல் அவரிடம் எடுத்து வாசி என்ற ஒரு வசனத்தை சொல்லுகிறது. ஆனால் இவருக்கு அது யார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் தம்மிடம் கேட்ட குரலை அவர் கண்டுகொண்டு விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்போது அவர் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம் அவருக்கு வருகிறது. அதில் அவர் வாசிக்கிறார். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக, களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்ற வசனத்தை புனித அகஸ்திநாதர் வாசிக்கிறார். பிறகு இயேசுவால் மிகவும் தொடப்பட்டவராக சற்று மனமாற விரும்புகிறார். இதற்கு காரணம் அவருடைய தாயார் மோனிகா. அப்போது மிலானில் அகஸ்திநாதருடன் இருந்து அவருக்கு இயேசுவை பற்றி அதிகமாக பேசி பிறகு தம்முடைய 32வது வயதில் அகஸ்திநாதர் மனம் மாறி அவரும் அவருடைய மகன் இருவருமே அம்ப்ரோசியாரால் திருமுழுக்கு பெறுகிறார்கள். பிறகு தம்முடைய சொந்த ஊருக்கு வந்து அங்கிருந்த மற்ற கிறிஸ்துவ அனைவரோடும் சேர்ந்து ஒரு குடும்பமாக அவர் வாழ ஆரம்பிக்கிறார். பிறகு மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப 391ஆம் ஆண்டு குருவாக இவர் மாறுகிறார். பிறகு 396ஆம் ஆண்டு அவர் இருந்த அந்த மறை மாவட்டம் ஹீப்போ மறை மாவட்டம், எனவேதான் அகஸ்டின் ஆஃப் ஹீப்போ என்று சொல்கிறார்கள். அந்த மறை மாவட்டத்திற்கு இவர் ஆயராக மாறுகிறார். ஆயராக மாறி அப்போது கிறிஸ்துவ வேதத்திற்கு எதிராக இருந்த போதனைகளுக்கு எதிராக இவர் பிரசங்கத்தை வைத்து கிறிஸ்துவ மதத்தை பற்றிய மறை உண்மைகளை இவர் எடுத்து சொல்கிறார். இவர் ஆற்றிய பிரசங்கங்கள், இவர் எழுதிய கடிதங்கள், இவர் எழுதிய புத்தகங்கள் அனைத்துமே இறையியலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. சிறப்பாக இவர் எழுதிய கன்ஃபெஷன் என்ற புத்தகம், அதில் தம்முடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இவர் எழுதுகிறார். தாம் எவ்வாறு முதலில் பாவ வாழ்க்கை வாழ்ந்தேன், பிறகு எவ்வாறு மனம் மாறினேன் என்பதை பற்றி அவர் எழுதுகிறார். இரண்டாவதாக அவர் எழுதிய சிட்டி ஆஃப் காட் என்ற புத்தகமும் மிக சிறப்பு வாய்ந்த புத்தகங்களாக இருக்கிறது. அன்பானவர்களே, இவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது? 2 சிந்தனைகளை தர விரும்புகிறேன். ஒன்றாவதாக இவருடைய தாயார் மோனிகா அம்மாள். இவரும் சிறு வயதில் பாவ வாழ்க்கை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தவர். ஆனால் பிறகு மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதிகமாக ஜெபத்தில் ஈடுபட்டவர். இவர் செய்த விடாமுயற்சியான இவர் ஜெபத்தால் தான் அகஸ்திநாதரை மனமாற்றினார். எனவே அவரை போல நாம் விடாமுயற்சியோடு நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய கணவருக்காக, அல்லது மனைவிக்காக, அல்லது வேறு யாரோ ஒருவருக்காவது விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்கிற போது கடவுள் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கையை தருகிறது. இரண்டாவதாக அகஸ்திநாதர் இவர் தொடக்கத்தில் பாவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் விவிலியத்தை இவர் வாசிக்க, விவிலியத்தினுடைய குரலை கேட்க, அவை சொல்லுகிற படிப்பினைகளை ஏற்று இவர் மனம் மாறுகிறார். எனவே நாம் மன விரக்தி அடைகிற போது, துன்பம் அதிகமாக அனுபவிக்கிற போது, அல்லது சோர்வு அடைகிற போது நாமும் எடுத்து வாசி என்ற அகஸ்திநாதருடைய குரலுக்கு ஒரு சிறு பிள்ளை சொன்னது போல நாம் விவிலியத்தை எடுத்து வாசிப்போம். விவிலியத்தை வாசித்தால் விவிலியம் நமக்கு ஆறுதலை தரும், நம்முடைய மனத்திற்கு சந்தோஷத்தை தரும். இயேசுவுக்கு நன்றி, இயேசுக்கே மகிமை, மரியே வாழ்க. அன்பானவர்களே, இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயேசுக்கே மகிமை. நன்றி.